ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப்பனீஸ் ரொமான்டிக் அனிமியான ஹைரோட ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணை நான் கண்டிப்பா டேட் பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற நம்ம ஹீரோ மனசுல ஹீரோயின் இடம் பிடிச்சாலா இல்லையாங்கிறத இந்த அனிமில ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. நீங்களும் இந்த கதையை கேட்க ஆர்வமா இருப்பீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க, லெட்ஸ் பிகின் வித் ஹைரோ எபிசோட் 1. இந்த ஃபுட் எல்லாமே ரொம்பவே டேஸ்டா இருக்கு. என்ன இந்த டின்னருக்கு இன்வைட் பண்ணதுக்காக ரொம்பவே தேங்க்ஸ் யோஷிடா. இப்போ நம்ம ஹீரோ நர்வஸா இருந்தாலும் எப்படியோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண, சாரி எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு. இதை கேட்கிற நம்ம ஹீரோ பாவம் மனசுடைஞ்சு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும்போது, உனக்கு ஏற்கனவே ஆள் இருந்தா என்கிட்ட சொல்லி தொலைஞ்சிருக்க வேண்டியதானடின்னு புலம்ப, டேய் மச்சான் கொஞ்சம் மெதுவா பேசுடா, எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. நீ கூப்பிட்டேன்னு இந்த லேட் நைட்ல வந்த பாரு, என்ன சொல்லணும். அவ என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டான்னு போதையில புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது லேம்ப் போஸ்ட்டுக்கு கீழே ஒரு கியூட்டான ஹை ஸ்கூல் பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறேன். ஹே, இந்த டைம்ல ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணுக்கு இங்க என்ன வேலை? ஒழுங்கா வீட்டுக்கு போ. கடைசி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு போக எந்த இடமும் இல்ல. அதுக்கு இங்கே தூங்க போறியான்னு நம்ம ஹீரோவும் கேட்க, அங்கிள் உங்க வீட்ல நான் ஸ்டே பண்ணலாமா? என்னது அங்கிளா? உன்ன மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணை கண்டிப்பா என்னால வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. நீ வேணும்னா அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க இன்டர்நெட் கேஃப்ல போய் ஸ்டே பண்ணிக்கோன்னு ஹீரோ சொல்ல, அங்கெல்லாம் போய் ஸ்டே பண்ற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லன்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ என்னோட வீட்ல மட்டும் வந்து நீ ஃப்ரீயா தங்கிக்கலாம்னு நினைச்சியான்னு யோசிடா கேட்க, அதுக்கு பதிலா நீங்க வேணா என்ன யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்றதை கேட்கிற நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறான். இப்ப இருக்கிற ஹை ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாருமே இப்படிதானா, இல்ல இவளுக்கு மட்டும் தான் இப்படி மரக்கயன்றுச்சான்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்ன மாதிரி ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணை மிஸ்யூஸ் பண்றதுக்கு நான் உனக்கு கேவலமானவன் இல்ல. ப்ளீஸ் இந்த ராத்திரி நேரத்துல நான் எங்க போவேன்? உங்க வீட்ல நான் ஸ்டே பண்ண கொஞ்சம் அலோவ் பண்ணுங்களேன்னு ஹீரோயின் கெஞ்சி கேட்க, இப்போ நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்ல. சரி வந்து தொல்லன்னு அவளை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். என்ன இந்த வீடு இவ்வளவு குப்பையா இருக்குன்னு அவ கேட்க, அதுக்கு பேச்சுலர் ரூம்னா இப்படிதான் இருக்கும். நீ வந்து தங்குவன்னா என்ன ஏசியா போட்டு வைக்க முடியும்? இவகிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். இதுக்கு முன்னாடி இவ எப்படிப்பட்ட வாழ்க்கையா வாழ்ந்திருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நாளைக்கே இவளை நான் கண்டிப்பா இங்க இருந்து வெளியே துரத்திடுவேன் நம்ம ஹீரோ மனசுல நினைச்சிட்டு அப்படியே டயர்ல போய் தூங்க ஆரம்பிக்கிறான். ஐயோ இவ்வளவு நேரம் தூங்கிட்டனா? அடச்சே, இன்னைக்கு சண்டேவா? என்ன ஏதோ நல்ல வாசனை அடிக்குது. ஒரு வழியா எழுந்துட்டீங்களா? குட் மார்னிங். டேய் நீ யாரை எப்படி ஏன் வீட்டுக்குள்ள வந்தனு ஹீரோ ஷாக்ல கத்த, அதுக்கு நம்ம ஹீரோயினும் நேத்து நீங்க தான் என்ன இங்க தங்க வச்சீங்கன்னு சொல்ல, என்ன நானா உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் நம்ம ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் குடிச்சிருந்ததுனால அவனுக்கு பெருசா எதுவும் ஞாபகம் இருக்காது. நேத்து நான் உன்கிட்ட தப்பா எதுவும் நடந்துக்கலன்னு ஹீரோ பயந்துகிட்டே கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் உன்ன மாதிரி ஒரு ஹை ஸ்கூல் குழந்தை மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு சொல்லிட்டு தூங்கிட்டீங்க. அவ சொல்றதை கேட்கிற நம்ம ஹீரோவும் சூப்பர் யோசிடா, நேத்து நீ ஒரு செமையான ஜென்டில்மேனா நடந்திருக்கன்னு தன்னை தானே பெருமையா நினைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் குக் பண்ண மீஷோ சூப்பர் ஹீரோக்கு சர்வ் பண்ண, இனிமே இந்த மாதிரி தெரியாதவங்க வீட்டுக்கு போய் அவங்க பெர்மிஷன் இல்லாம மீஷோ சூப் செய்யாதுன்னு சொல்ல, நேத்து நீங்க தானே அங்கிள் தூக்கத்துல மீஷோ சூப்னு உளர்னீங்க, நான் ஒன்னும் உன்னுடைய அங்கிள் கிடையாதுன்னு ஹீரோவும் கோவமா சொல்ல, நீங்க என்னோட அங்கிள் இல்லைன்னா உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? நீ என்ன எப்படி கூப்பிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, முதல்ல இங்க இருந்து வெளியே போ. அப்போ நிஜமாவே நேத்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் கூட ஒரு லேம்ப் போஸ்ட் கீழே உட்கார்ந்துட்டு இருந்தனே, நீங்க என்கிட்ட வந்து பேசுனீங்களேன்னு ஹீரோயின் சொல்ல, என்னது நேத்து நைட்டு லேம்ப் போஸ்ட் கிட்டையா? இப்பதான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர மாதிரி காட்டுறாங்க. சரி இந்த சூப்பை குடிங்க அங்கிள், நான் என்ன பண்ணணும் நீ சொல்லாதன்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆக, பசியில அவன் வயிறு கத்துறது நம்ம ஹீரோயின் காதுல கேட்டுருது. சரி இதுக்கு மேலேயும் ஓவரா பண்ண வேண்டாம். நம்ம ஹீரோ அந்த சூப்பை குடிக்கும்போது அந்த சூப் உண்மையிலேயே நல்லா இருக்குங்கிறத அவன் ஃபீல் பண்றான். ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்ப மோசமா சமைப்பான். பாதி நாள் ஹோட்டலையும் மீதி நாள் அவனே சமைச்சிட்டு இருந்திருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட வீட்ல அதுவும் இவ்வளோ டேஸ்டான ஃபுட்டை சாப்பிட்றான். அதனால தான் இந்த லுக். அந்த கோட்டு சேன் உங்களை ரிஜெக்ட் பண்ணதுனால அப்செட்டா இருக்கீங்களா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நேத்து நைட்டு நீங்க தாங்க போதையில உளர்னீங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண, நம்ம ஹீரோவோ நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல உன்ன மாதிரி ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு மேல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, உனக்கு என்னதான் வேணும்? எதுக்காக நீ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு கோவமா கத்த, என்ன இது வரைக்கும் யாரும் எந்த டிமாண்ட்ஸும் இல்லாம அவங்க பிளேஸ்ல ஸ்டே பண்ண விட்டதில்ல. இதை கேட்கிற நம்ம ஹீரோவும் கோவப்பட்டு அவளை பிடிச்சு தள்ளி விடுறான். நீ என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? உன் பேர் என்னன்னு சொல்லுன்னு கேட்க, நம்ம ஹீரோயினும் அவன் பேரு சாயுன்னு சொல்றான். நீ எங்க இருந்து வர? உன் ஸ்டூடெண்ட் ஐடியை காட்டு. என்னது நீ ஹொக்காடோல இருந்து தனியாவா வந்திருக்க? நீ வந்து எவ்வளவு நாள் ஆகுது? உன் பேரண்ட்ஸ்க்கு உன்னை பத்தி தெரியுமான்னு கேள்வி மேல கேள்வியா கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் நான் வீட்டை விட்டு வந்து 6 மாசம் ஆகுது, நான் இங்க இருக்கிறதே என் பேரண்ட்ஸ்க்கு தெரியாதுன்னு சொல்லவே, அவ சொல்றதை கேட்டு ஷாக் ஆகுற நம்ம ஹீரோவோ முட்டாள், முதல்ல உன் வீட்டுக்கு திரும்பி போன அவளை பிடிச்சு கத்த, நான் இல்லாம கண்டிப்பா அவங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு மூஞ்சிய பாவமா வச்சுக்கிட்டு அவளும் சொல்லவே, நான் இங்க இருந்து உன்னை துரத்தி விட்டுட்டேனா நீ எங்க போவன்னு ஹீரோ கேட்க, அதுக்கு தயங்கிக்கிட்டே நான் எங்கேயாச்சும் போய் தங்கி பண்ண ஹீரோயின் சொல்ல, அதை கேட்டு கடுப்பாகிற நம்ம ஹீரோவோ இவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, உன்ன மாதிரி ஸ்கூல்ல பாதிலே நிறுத்தின கேஸுங்கெல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, நீயும் வேலைக்கு போய் தொலை வேண்டியதானே? ஒரு பார்ட் டைம் ஜாப்ல கிடைக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு எப்படி நான் வீட்டு ரெண்ட்டை பே பண்ணுவேன்னு அவளும் கேட்க, சரி அப்ப நீ இங்கே தங்கிக்கோ, உங்ககிட்ட பணம் இல்ல தங்கறதுக்கு வீடு இல்லங்கிறதுக்காக பாக்குற பயல உள்ள எல்லாத்தையும் மயக்கிட்டு தெரியலாம்னு நினைக்காத. நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் முட்டாள் முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கோச்சிக்க, ஏன்னா நீ ஒரு பெரிய முட்டாள், உன்னோட செல்ஃப் வேல்யூவை நீயே இழந்துட்டேன்னு நம்ம யோசிடா சொல்றதை கேட்டு நம்ம ஹீரோயின் கண்ணில் தண்ணி வருது. ஏன் இவ ஏஜ்ல இருக்க மத்த பசங்க மாதிரி ஒரு நார்மல் லைஃபை இவளால வாழ முடியலன்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு, இந்த வீட்ல இருக்க எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கணும், இனி அதான் உன் டியூட்டி. நீங்க சொல்றத பார்த்தா நான் எப்பவுமே இதே வீட்ல உங்க கூட இருக்கலாமா? நான் கிழவனாய் சாகுற வரைக்கும் இங்கே டேரா போடலாம்னு நினைக்காத. உன் வீட்டுக்கு எப்ப போகணும்னு உனக்கு தோணுதோ அப்ப நீங்க இருந்து போகலாம். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறா. ஆமா உனக்கு விருப்பமே இல்லாம யாருனே தெரியாத ஒருத்தவனை ஷெல்டருக்காக செடியூஸ் பண்றதுக்கு இந்த இடம் எவ்வளவு பெட்டர்னு நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறான். அடுத்த தடவை நீ என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண, நானே கண்டிப்பா உன்னை இங்க இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்திடுவேன். மச்சான் மிஸ்ஸிங் பர்சன் அவளை போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்கன்னா அவளை வீட்டுல வச்சிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு தாண்டா பிரச்சனை. நான் இன்டர்நெட்ல ஏற்கனவே செக் பண்ணி பாத்துட்டேன்டா, அவ பேர் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. யாருனே தெரியாத ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணை வீட்டுல தங்க வச்சிருக்கேன். இதை விட டேஞ்சரான விஷயம் எதுவும் கிடையாது. இப்ப நம்ம ஹீரோ ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். டைம் ஆயிடுச்சு. அவ வேற
சாப்பிட்டுருப்பாளா என்னன்னு தெரியலையே. இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் ஹீரோயினை மீட் பண்ண அதே லேம்ப் போஸ்ட்டை பார்க்கவே, மச்சான் நீ அவ கூட எமோஷனலா இன்வால்வ் ஆகாம இருக்கிறதாண்டா நல்லது. ஏதாச்சும் தப்பா நடக்கிறதுக்குள்ள அவன் பேரண்ட்ஸ் கிட்ட எப்படியாச்சும் அவளை சேர்த்துட்டுன்னு அவன் ஃப்ரெண்டு சொல்றது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்த மாதிரி காட்டுறாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா அவ பாவமா வேற மூஞ்சி வச்சுக்கிறாளே, அதான் எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது வெல்கம் ஹோம் அப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றதை கேட்டு அப்படி என்ன கூப்பிடாத, கேட்கவே கேவலமா இருக்கு. சாரி நான் மீசோ சூப் மட்டும் தான் செஞ்சிருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ வாங்கிட்டு வந்த ஃபுட்டை அவகிட்ட கொடுக்குறான். பரவாயில்லையே, நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கி பண்ணி வச்சிருக்கா, இவ இங்க இருக்கிறது எப்படியும் நமக்கு தொந்தரவா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. எனக்காக நீங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு ஹீரோயினும் சொல்ல, அவ பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு ஹீரோக்கு தேங்க்ஸ் சொன்ன உடனே எம்பாரஸ்மெண்ட்ல நம்ம ஹீரோவும் என்னோட ஆஷ்ட்ரே எங்கன்னு தேடும்போது, நான் இங்க இருக்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணும்போது இதையும் கிளீன் பண்ணிட்டேன்னு ஆஷ்ட்ரேவை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, நம்ம ஹீரோவும் அதை எடுத்துக்கிட்டு பால்கனிக்கு போறான். நீங்க ஏன் ஸ்மோக் பண்ண பால்கனிக்கு போறீங்க, இங்கேயே ஸ்மோக் பண்ணலாம்ல, ஆனா நீ இங்க இருக்கியே, உன் முன்னாடி ஸ்மோக் பண்ண வேண்டாம் தான் அங்க போறேன். நான் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல யாருமே என் மேல இவ்வளவு அக்கறை காட்டினது இல்ல. அவங்க தேவை முடிஞ்சதும் என்ன அங்க இருந்து வெளியே துரத்திடுவாங்க. சாயோ, இதுக்கு முன்னாடி நீ ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல இருந்தவனுங்கள மாதிரி நான் ஒன்னும் கேவலமானவன் இல்ல. நீ பாக்குற எல்லாத்தையும் ஒரு ஹையர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாருன்னு நம்ம ஹீரோ அவளுக்கு அட்வைஸ் பண்ண அவளும் புரிஞ்சுக்கிறா. நான் அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு கார்டியன் ஃபீல் தான் வருது. இவளோட திங்கிங் ஒரு நார்மல் ஹை ஸ்கூல் கேர்ள் மாதிரி இல்ல. இதுக்கு காரணம் அவ சந்திச்ச மோசமான சில ஆண்கள் தான். இவளை அபியூஸ் பண்றதுக்காகவே சில பேர் இவளுக்கு தங்க இடம் கொடுத்துருக்கானுங்க. சாரி, ஹாலிடேவா இருந்து மறந்து அலாரம் வச்சுட்டேன். எப்படியும் நான் சீக்கிரம் எழுந்துதான் ஆகணும். நான் போய் வீட்டு வேலையை பாக்குறேன். என்ன நீ எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்லயே இருக்கேன்னு ஹீரோவும் கேட்க, என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு ட்ரெஸ் தான், இதை தான் நான் வாஷ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இப்படி ஹீரோயின் சொல்றதை கேட்டு நம்ம ஹீரோவும் அவளை ஷாப்பிங்க்கு கூட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க, இதுக்காக நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேனே தெரியலன்னு நம்ம ஹீரோயினும் சொல்ல, என்ன மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏற மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோவும் மனசுல நினைச்சுக்கிட்டு, இங்க பாரு என்னோட லைஃப் ரொம்பவே பிஸியானது, அதுல குக்கிங் லாண்ட்ரிலாம் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. இப்பதான் எல்லா வேலையும் நான் உன்கிட்ட கொடுத்துட்டேனே. சொல்ல போனா நீ வந்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃப் ரொம்பவே ஈஸியா இருக்கு. சோ நீ பண்ற இந்த ஹெல்ப்பே எனக்கு போதும். அப்போ சரி, நான் எப்பவும் உங்களுக்கு இதே மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். சாயு கீழே படுத்து தூங்குறதுனால நம்ம ஹீரோ அவளுக்கு ஒரு ஃப்ளோர் மேட்ரஸையும் வாங்கி கொடுத்துருப்பான். சாயுவும் அந்த பெட்ல படுத்துக்கிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இன்னைக்கு நைட் நிம்மதியா தூங்க போறேன்னு சொல்றா. யோஷிடா, நம்ம இன்னைக்கு சேர்ந்து தூங்கலாமான்னு ஹீரோ பார்த்து கேட்க, ஹீரோ ஷாக்ல வாயில வச்சிருக்க கூல் ட்ரிங்க்ஸை துப்பிடுறான். நீ திருந்தவே மாட்டல்ல, இன்னொரு தடவை இப்படி பேசினா உன்னை வெளியே துரத்திடுவேன். அதுக்கு நம்ம ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிக்க, நீ சிரிக்கும் போது ரொம்பவே கியூட்டா இருக்குன்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, நம்ம ஹீரோயினும் உடனே வெக்கத்துல திரும்பிக்கிறா. இப்ப எதுக்கு ஓவரா பண்ற, நான் தான் உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லன்னு சொல்லிருக்கேன்ல. மச்சான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு ஆஃபீஸ்ல பேசிக்கிறாங்கடா. அது மட்டும் இல்ல, கரெக்டா ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதும் ஐயா கிளம்பிடுறீங்களா? இப்பெல்லாம் நீ ஷர்ட் அயன் பண்ணி போட்டுட்டு வரியா, உன் வேலையை கூட கரெக்டான டைம்ல முடிச்சிடுறியாமே. முன்ன விட நீ பார்க்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்குன்னு பேசிக்கிறாங்கடா. அதுக்கு நம்ம ஹீரோவோ, இந்த ஆஃபீஸ்ல இருக்கவங்களுக்கு புரளி பேசுறதே வேலையா போச்சு. எனக்கு தெரியும் மச்சான், இந்த மாற்றம்லாம் அந்த ஹை ஸ்கூல் பொண்ணால தானே. ஆமா அவளால் தான். என்னோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவ இல்லனாலும் பார்க்க அழகா தான் இருக்கா. வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறா. அப்புறம் எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் ஒத்து போகுது. ஆனா எதுக்காக அவ வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் ஓடி வந்தான்னு தெரியலையே. நம்ம ஹீரோ பால்கனில நின்று யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நீங்க இன்னைக்கு ஷேவ் பண்ணலையா, பியர்ட் உங்களுக்கு சுத்தமா சூட்டே ஆகல, இல்ல எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் கிச்சன்ல பாத்திரம் விளக்கிக்கிட்டே, யோஷிடா உங்களுக்கு நேரமாகுதுன்னு கத்த, எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஷேவ் பண்ணிடுறான். இப்படி நம்ம ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ லைஃப்ல நிறைய குட்டி குட்டி சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ரொம்பவே தெளிவா தன்னோட ஏஜ்ல ஒரு பொண்ணை தான் லைஃப் பார்ட்னரா தேடிட்டு இருப்பான். இப்படி இருக்கும்போது ஹீரோக்கும் சாய்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னவா ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்க இனி வர எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பாருங்க.